சில பகுதிகளில் ஆட்டுக்கறி பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டு ஆனால் என்னுடைய தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூரில் அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார், நான் பந்தயம் கட்டி இருக்கின்றேன், அதற்காக மொட்டையடித்து அந்த ஊரினுடைய பொதுவெளியில் ஊர்வலமாக நடந்து போயிருக்கு. அது பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரலை வெட்டிக்கிட்டார். அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும். நாம் இப்போது வளர்கின்ற கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டுமென்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும். அந்த பூனை 3லிருந்து 10க்கு வரணும், 10லிருந்து 20க்கு போகணும், 20லிருந்து 30க்கு வரணும். அதன் பிறகு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தானாக வருவார். அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும். ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதுங்க. இரண்டாவது, இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது, அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் எம்எல்ஏ கை வைங்கன்னு நான் சொல்கிறேன். திமுக காரனுக்கு அவ்வளோ கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன். இதான் என்னுடைய ஊர். இங்கே விவசாயம் பார்த்துட்ருக்கேன் கரூர் பக்கத்தில். இங்கே நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது. இந்த கட்சியினோட தொண்டனாக இருக்கேன். ஆனால் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி திமுக இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம், அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம்மேல வந்து கை வைங்க. அந்த அப்பாவி ஆட்டை, வாய் பேசாத ஆட்டை நடு ரோட்டில் ஏன் தரதனம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து இதுக்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்கே தானே இருக்க போகிறேன், எங்கே நான் போக போகிறேன்? அந்த கை எம்எல்ஏ வைங்கன்னு நான் சொல்கிறேன். வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு நீங்கள் வராது, ஓட்டு போட்ட மக்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க? யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்கள். சமூக வலைதளத்தில் எந்த ஐடி சொல்கிறாங்க? இல்லை, எந்த ஒரு ஐடி பேர் சொல்லுங்கள். ஆனால் ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டால், பத்திரிகை நண்பர் எனக்கு தெரியாதனால தான் கேட்குறேன். அப்படி யாரும் சொல்லின்னு நான் சொல்கிறேன். சொன்னாங்கன்னா எந்த ஐடின்னு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அந்த ஐடி பேர் சொல்லுங்கள். எந்த ஃபேஸ்புக் ஐடின்னு சொல்லுங்கள். அவர் பேர் சொல்லுங்கள். நான் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இருக்குன்னா நீங்கள் கேட்கணுமில்ல. நீங்கள் எஸ்பி வேலுமணி சொன்னாருன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். இவர் சொன்னாருன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். ஆர்பி உதயகுமார் சொன்னாங்கன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். ஆட்டை வெட்டினாங்கன்னு கேட்டீங்க, பதில் சொன்னீங்க. இது யார் கேட்டாங்கன்னு சொல்லுங்கள், பதில் சொல்கிறேன். அடுத்தது அண்ணா சமூக ஊடகங்களில் பரவிட்டு எதுக்கண்ணா அண்ணா வாக்கு எண்ணிக்கை மையம். நான் வந்து ஒரு மாநில கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். எல்லா இடத்தையும் மானிட்டர் பண்ண, எல்லா இடத்தையும் பார்க்கணும். வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே பொதுமக்கள் இருக்கிறாங்களா? கோயம்புத்தூர் பொதுமக்களை வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே விடுறீங்களா? வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே இருப்பது கட்சி முகவர்கள். 3 கட்சியினுடைய முகவர்கள் இருக்கிற இடத்துல அது எப்படி பொதுமக்கள் கோவப்படுறாங்க? அது எப்படி பொதுமக்களுக்கு கோவம் வரும்? அது எப்படி பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கைக்குள்ளே யாராச்சும் பார்த்தீங்களா? பொதுமக்கள் அலோவ் பண்ணுறாங்களா? ஜிசிடி கேட்டுக்குள்ளே யாராச்சும் கோயம்புத்தூர் பொதுமக்களை பார்த்தீங்கன்னா, பொதுமக்களை எங்கே சந்திக்க வேண்டுமோ பொதுமக்களுக்கு அங்கே சந்திக்கிறோம். வாக்கு எண்ணை மையத்துக்குள்ளே பொதுமக்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ணுறது மீடியாவும் முகவரும். அப்போ யாரு கோவம்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குறேன், அவர் கேட்ட கேள்வி நான் கேட்குறேன், யாரு கோவம்ச்சு? அது முகவர்களும் கட்சி முகவர்களும் மீடியா நண்பர்களும் இருக்கடம். அங்கே என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். பொதுமக்களை எங்கே சந்திக்கணுமோ அங்கே சந்திக்கிறோம். வேட்பாளர் எங்கே இருக்க வேண்டிய அங்கே இருக்கிறானே. ஏன் அதே இடத்துல வேட்பாளர் வேறு இடத்துல இருக்கக்கூடாதா? வேட்பாளர் வேறு பேசக்கூடாதா? அதே ஊரில் இன்னொரு பணி செய்யக்கூடாதா? ஏன் வாக்கு எண்ணிக்கிற அன்னைக்கு வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே உட்காரணும்னு ரூல் இருக்கா? அதில் ஓட்டு போட்டுட்டு வேட்பாளர் ஓட்டு போட்ட மையத்துக்குள்ளேயே சேர் போட்டு உட்காரணும்னு ரூல் இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி ரூல் இருந்தால் சொல்லுங்கள்.